நீதிக்கதை ஒன்று. நீ நீயாக இரு. ஓர் காட்டில் ஒரு முட்டாள் காகம் வாழ்ந்து வந்தது. அந்த காகத்திற்குள் விசித்திரமான ஆசை ஒன்று எழுந்தது. நானும் கழுகை போல மாற வேண்டும் என்று அந்த காகம் யோசித்தது. கழுகு போல பறக்கவும் இரைகளை தூக்கவும் பயிற்சி எடுத்து வந்தது. ஒரு நாள் அந்த காகத்தின் நண்பன் காகம் அதனை பார்த்தது. நண்பன் காகம், நண்பா, என்ன செய்கிறாய் என்று கேட்டது. பயிற்சியில் ஈடுபடுகிறேன் என்றது அந்த முட்டாள் காகம். என்ன பயிற்சி என்று கேட்டது நண்பன் காகம். நானும் கழுகை போல் மாறப்போகிறேன் என்றது அந்த காகம். நண்பன் காகம் சிரித்தது. ஏன் வேண்டாத வேலை என்றது நண்பன் காகம். உனக்கு பொறாமை, அதனால்தான் இப்படி பேசுகிறாய் என்றது அந்த முட்டாள் காகம். இங்கே பார், கழுகால்தான் கழுகாக இருக்க முடியும். நீ காகமாகத்தான் இருக்க முடியும். அதனால் காகமாக இரு. அதுதான் உனக்கும் நல்லது என்றது நண்பன் காகம். அப்போது காட்டில் ஒரு ஆட்டுக்குட்டி மேய்ந்து கொண்டிருந்தது. அதன் அருகில் வானத்தில் பறந்து கொண்டிருந்த கழுகு கீழே இறங்கி அந்த ஆட்டுக்குட்டியை தன் கால்களால் தூக்கிக் கொண்டு விண்ணில் பறந்தது. இதனை பார்த்த அந்த முட்டாள் காகம் பரவசமானது. பார்த்தாயா, பார்த்தாயா, இன்னும் சில காலம் பயிற்சி எடுத்தால் நானும் இப்படி ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கிக் கொண்டு வானில் பறப்பேன் என்றது முட்டாள் காகம். நண்பன் காகம் அதனிடம், பட்டால்தான் உனக்கு புரியும் என்று சொல்லி சென்று விட்டது. மேலும் சில நாட்கள் பயிற்சி எடுத்தது காகம். ஒரு நாள் மீண்டும் ஆட்டு மந்தை காட்டில் மேய்ந்து கொண்டிருந்தது. இதுதான் நாம் கழுகாக மாற சரியான தருணம் என்று எண்ணிய அந்த முட்டாள் காகம் பாய்ந்து சென்று ஆட்டுக்குட்டி ஒன்றை தன் கால்களால் பற்றியது. தூக்கிக் கொண்டு பறக்க முயற்சித்தது. அதனால் முடியவில்லை. பயந்து போன காகம் மீண்டும் பறக்க முயன்றது, முடியவில்லை. இதில் கொடுமை என்னவென்றால், காகத்தின் கால்கள் ஆட்டுக்குட்டியின் ரோமத்தில் சிக்கிக் கொண்டது. காகம் தன்னை விடுவித்துக் கொள்ள எத்தனையோ முயற்சித்தது, முடியவில்லை. அதே நேரம் ஆடு மேய்ப்பவன் அந்த காகத்தின் அருகில் வந்தான். ஓடி வந்து காகத்தை பிடித்தான். அதன் சிறகுகளையெல்லாம் ஒடித்து ஒரு கூண்டுக்குள் அடைத்தான். வீட்டில் கூண்டிலிருந்த அந்த காகத்தை ஆடு மேய்ப்பவனின் குழந்தை அந்த காகத்தை தினமும் எடுக்கும். சிறிது நேரம் விளையாடும். பிறகு மீண்டும் கூண்டுக்குள் அடைத்துவிடும். முட்டாள் காகத்தை சில நாட்களாக காணாததால் நண்பன் காகம் தேடி அலைந்தது. ஒரு நாள் தன் நண்பன் முட்டாள் காகத்தை கண்டுபிடித்து விட்டது. அன்று அந்த ஆடு மேய்ப்பவன் மகள் அதன் கழுத்தை பிடித்து திருகி விளையாடிக் கொண்டிருப்பதை பார்த்த நண்பன் காகம் தனக்குள் வருந்தியது. தன் நண்பனை அந்த முட்டாள் காகமும் பார்த்தது. தன் முட்டாள் தனத்தை எண்ணி கண்ணீர் வடித்தது. காகமாக இரு என்றாய், நான் கேட்கவில்லை, அதனால் அனுபவிக்கிறேன் என்றது கூண்டிலிருந்த காகம். நண்பன் காகம் கூண்டிலிருந்த காகத்திடம், இனிமேலாவது நீ நீயாக இரு. அப்படி இருந்தால் இங்கிருந்தும் தப்பித்து பிழைக்கலாம் என்று கூறிவிட்டு நண்பன் காகம் வருத்தத்துடன் அங்கிருந்து பறந்து சென்றது. நண்பன் காகம் காட்டின் நடுவில்
அமர்ந்து யோசித்தது. நீதி: அவரவர் தகுதிக்கேற்ற பணிகளையே செய்ய வேண்டும்.